ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீ எங்களுடைய எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணால் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனி 18 எம்என்சி கம்பெனி இன்க்ளூடிங் கூகுள், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், இன்டெல் கம்பெனி, டெக் கம்பெனி எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குவோம். ரீசெண்டாக அந்த பீட் ஹெக்ஸத் விமானப்படை வீரர்களோட அவர் பேசிய பேச்சு, அவர் வெளியிட்ட அறிக்கை வருங்கால குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் போர், இது லீகசி போர், இதை நாங்கள் முடிக்காமல் விடமாட்டோம் என்று அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தாக்குவதற்கான இது போராக ட்ரம்ப் அவர்கள் சொன்னதும் வந்து, அதாவது இன்னும் 2-3 வாரங்களில் ஈரான் வந்து தெரியாமல் அழிக்கப்படும். கிட்டத்தட்ட அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு வரதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஹிண்ட் கொடுக்குறாரு. நியூக்ளியர் குண்டு போட்டால் தான் ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும். அதுக்கான பாசிபிலிட்டியை அவர் கையில் எடுத்தார் அப்படின்னா வந்து அது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். பீட் ஹெக்ஸத் அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது கூட இந்த போரில் ரஷ்யா, சீனா அவங்களோட நடவடிக்கைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது, அவர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஐஆர்ஜிசி த்ரெட் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிக்கு கொடுத்துருது, எம்ப்ளாயீஸ் உடனே லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுனால 18 கம்பெனிகளுக்கு ஹி ஹஸ் கிவன் த அல்டிமேட்டம். ஃபிசிக்கல் அண்ட் சைபர் அட்டாக் ரெண்டுமே நடக்கும்ட்டாங்க. சைபர் அட்டாக் நடக்குது அப்படின்னா வந்து அதில் ரஷ்யா இன்வால்வ்டு, சைனா இன்வால்வ்டு ஆகும். ஈரான் வந்து இப்போ நம்ம அசிமெட்ரிக் வார்ஃபேருக்கு ஷிஃப்ட் ஆகுது. வெறும் மிசைல் அட்டாக் மட்டும் பண்ணக்கூடாது, இனிமேல் வந்து குளோபல் கார்ப்பரேட் டிஸ்ட்ரப்ஷன், அப்போ தான் வந்து இவர்களை வந்து நம்ம எக்கனாமிக் பேக் போனை வந்து உடைக்கணும். இந்த போர் மூலமாக வந்து ரொம்ப வந்து அமெரிக்கா வந்து சஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தனித்து விடப்பட்டு விட்டது. ட்ரம்ப் இதில் வந்து அவமானப்பட்டிருக்கிறார், இவர் வந்து கேவலப்பட்டிருக்கிறார். தேவையில்லாமல் இஸ்ரேல் சொன்னதை நுழைச்சி, எப்ஸ்டீன் ஃபைல்னால் மூக்க நுழைச்சி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து நடுத்தருவுக்கு நிறுத்தி எக்கனாமிக் இம்பேக்டை கிரியேட் பண்ணி. ட்ரம்ப்பும் வந்து ஒரு தேதி ஒன்று குறிச்சிருக்காரு, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கிறதுக்கு வந்து ஏப்ரல் 6 வரைக்கும் கெடு கொடுக்குறேன். 5 நாள் சொன்னார், அப்புறம் 1 மாதம் ஆக்கினார், இப்போ ஏப்ரல் 6 ஆக்கியிருக்காரு. இவரால் கிளியர் பண்ணோம்னா எப்போயோ கிளியர் பண்ணியிருப்பாரு, முடியலைன்னு தானே இப்போ வந்து பின் வாங்கி ஓடுறாரு. இதுக்கு நேட்டோ நாடுகள் வாங்க, யூரோப் வாங்கன்னு கேட்டார். ஈரான் ட்ரம்ப் இஸ்ரேல் போர் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்து போயிட்டே இருக்குது. அதுக்கு எப்போ முடிவு வரும் அப்படின்ற மாதிரியே தெரியாமல் இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியில் வலு சேர்க்கிற பெரிய எம்என்சி கம்பெனிகள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரியான பெரிய கம்பெனிகள் மேலே தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. வந்து வார் வந்து இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. ஈவன் தோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏர் சுப்பீரியாரிட்டி, அவங்க வந்து டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி, ஏர் சுப்பீரியாரிட்டி, சர்வைலன்ஸ் சுப்பீரியாரிட்டி, அப்புறம் இன்டகிரேட்டட் வார்ஃபேர், சைபர் வார்ஃபேர், இதில் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க ஈரானை தாண்டி. பட் ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக ஈரானுடைய கேப்பபிலிட்டியை நல்லிஃபை பண்ண முடியலை இது வரைக்கும். கடந்த 30 நாட்களில் பார்த்திங்கன்னா ஈரான் வந்து திருப்பி தாக்குதலில் ஈடுபட்டு தான் இருக்குது. கேஸ் ஃபீல்டை சவுத் பார்ஸினுடைய, ஈரானுடைய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டை தாக்கி ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி 2 ரிஃபைனரி தாக்கிய பிறகு ஈரான் வந்து ராஸ்லபானை தாக்கி அழித்தது. யார்? கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ்லபான். அப்போ ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜை, கேஸ் பற்றாக்குறையை ஒரு கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸை உருவாக்குது. ஒன்று ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆனது, அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் ஃபீல்டு அடித்தது. ரெண்டுமே வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு குளோபல் அன்சர்டனிட்டியை, கேஸ் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம அதை பார்க்குறோம், இந்தியாவில் அதை பார்க்குறோம். மண்ணெண்ணெயை சப்ளை பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, கமர்ஷியல் கேஸ் வந்து லிமிட் ஆகுது. ஹோட்டல்லாம் வந்து கிராமத்தில் நேற்று முந்தா நாள் ஒரு கிராமத்துக்கு போகிறேன், அந்த கிராமத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு கேஸ் இல்லைன்னு சொல்லி ஒரே பரோட்டா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைன்ட்டான். அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்து என்னுடைய பாதிப்பு இப்போ தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது, லேசாக தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் 1 வாரத்தில் நம்ம இதனுடைய முழு பாதிப்பை அனுபவிக்க போகிறோம். ஒரே வாரத்தில்? ஆமாம், இன்னும் 1 வாரம் தான். 1 வாரத்துக்கு அப்புறம் வந்து இதனுடைய முழு பாதிப்பை அனுபவிக்க போகிறோம். அப்போ வந்து போர் நிறுத்தம் இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வாருக்கு அமெரிக்கா தயாராகி கொண்டு வருகிறது. ரீசெண்டாக அந்த பீட் ஹெக்ஸத் அவருடைய விசிட்டு, சென்ட்காமுக்கு அவர் பண்ண விசிட்டு, விமானப்படை
வீரர்களோட அவர் பேசிய பேச்சு, அவர் வெளியிட்ட அறிக்கை, இது வருங்கால குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் போர், இது லீகசி போர், இதை நாங்கள் முடிக்காமல் விடமாட்டோம் என்று அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தாக்குவதற்கான இது போராக இது மாறி நிற்கிது. அப்போ ஐஆர்ஜிசி, அதனால தான் ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, நீ எங்களுடைய எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணால் ரீஜனல், அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனி, 18 எம்என்சி கம்பெனி இன்க்ளூடிங் கூகுள், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், இன்டெல் கம்பெனி, டெக் கம்பெனி, ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குவோம், டார்கெட்டாக பண்ணுவோம் என்ற மிரட்டல் விட்டுருக்காங்க. எல்லா எம்ப்ளாயீஸும் லீவ் பண்ணுங்கள், உடனடியாக உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இதுக்கான தாக்குதல் நடக்கப்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கார்ப்பரேட் ஆளப்படுகிறது தான் அமெரிக்கா. அப்போ கார்ப்பரேட் அடித்தா தான் வலிக்குன்ற நிலையை எப்படி எங்களுக்கு வலிக்கிறதோ அதே மாதிரி ஒரு வலியை ஏற்படுத்தணுன்ற ஒரு முடிவோட ஈரான் ஐஆர்ஜிசி இறங்கியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது எஸ்கலேட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வாருக்கான ஒரு தேவையாக இருக்கும். ஓகே சார். இப்போ அடுத்து வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னதும் வந்து, அதாவது இன்னும் 2-3 வாரங்களில் ஈரான் வந்து உரு தெரியாமல் அழிக்கப்படும். அதாவது அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து ஈரான் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா ஈரான் வந்து உரு தெரியாமல் அழிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு வரதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஹிண்ட்டு கொடுக்குறாரா, நியூக்ளியர் வெப்பன் சம்மந்தப்பட்ட ஏதாவது பேசுகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நியூக்ளியர் குண்டு போட்டால் தான் ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும். அதுக்கான பாசிபிலிட்டியை அவர் கையில் எடுத்தார் அப்படின்னா வந்து அவர் அதனுடைய விளைவுகளை அவரால் தாங்க முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகப்பெரிய விளைவுகளாக இருக்கும். முந்தி மாதிரி 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகியை போட்டுட்டு தப்பிச்சு போன மாதிரி இப்போ போக முடியாது. அதுக்கான ரிட்டாலியேஷன் அட்டாக் வந்து ஈரான் வந்து அதை பிளான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு நட்பு நாடுகள் இருக்குது, சைனா, ரஷ்யா, இவங்கெல்லாம் வந்து நியூக்ளியர் வார்ஃபேரை வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா சைனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் களத்தில் இறங்கி ஈரானுக்கு ஆதரவாக நிற்பார்கள். திரும்பி நியூக்ளியர் அட்டாக் வந்து இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் அந்த தாக்குதல் நடத்துவதற்கான வழியை ட்ரம்ப் ஓப்பன் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து என்றைக்கு வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய வார்ஃபேரில் ஜெயிச்சது கிடையாது. இவர் வந்து இப்போ ஹெக்ஸத் வந்து சொல்லியிருக்காரு, டிஃபென்ஸ் செக்ரட்டரி, யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் வந்து வெரி அக்ரெசிவ் போஸ்டர் எடுத்து நாங்கள் ஒரு டிசிசிவ் ஃபேஸுக்கு நுழையிறோம், அதாவது வந்து வி வில் நெகோஷியேட் வித் பாம்ஸ் அப்படின்ட்டுருக்காரு. பாம்பை வச்சு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நெகோஷியேட் வித் பாம்ஸ் அப்படின்னா வந்து ஈரானுடைய மிசைல் கேப்பபிலிட்டி, ட்ரோன் கேப்பபிலிட்டி, நேவல் கேப்பபிலிட்டி அண்ட் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் வந்து நாங்கள் பாம்ஸால் போட்டு அழிப்போன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏற்கனவே B2 யூஸ் பண்ணி 3 நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்டை அழிச்சிருக்காங்க. இன்னும் என்னத்தை அழிக்க போகிறான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏற்கனவே ஈரான் மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ஏர் ஸ்ட்ரைக்ஸ், எவ்வளவு 11,000 ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் கடந்த 30 நாட்களில் 11,000 ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. 150 ஈரானியன் நேவல் வெசல்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மிசைல் அண்ட் ட்ரோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவிலி டீக்ரேட் ஆகிருக்கு. மிசைல் அண்ட் ட்ரோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். B-52 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங் நடந்திருக்கு, ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் வந்து ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி சேட்டலைட் கம்யூனிகேஷன், சைபர் ப்ரிசிஷன் சைபர் வார்ஃபேர் யூஸ் பண்ணி ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், ட்ரோன்ஸு அண்டு மிசைல்ஸ், இப்போ எல்லாத்தையும் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடக்குது. மிசைல் பேசஸ்ஸு, நியூக்ளியர் R&D சைட்ஸு, அப்புறம் டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதனால் ஈரானுடைய கன்வென்ஷனல் மிலிட்ரி கேப்பபிலிட்டி சிவியராக வீக் ஆகிருக்கு. பட் நாட் எலிமினேட்டட். சிவியராக வீக்கண்ட் பட் இஸ் நாட் எலிமினேட்டட். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஆர்ஜிசி த்ரெட் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு கொடுத்துருது, எம்ப்ளாயீஸ் உடனே லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுனால 18 கம்பெனிகளுக்கு ஹி ஹஸ் கிவன் த அல்டிமேட்டம். எம்ப்ளாயீஸ் உடனே லீவ் த ஆஃபீஸ், ஃபிசிக்கல் அண்ட் சைபர் அட்டாக் ரெண்டுமே நடக்கும்ட்டாங்க.
சைபர் அட்டாக் நடக்குது அப்படின்னா வந்து அதில் ரஷ்யா இன்வால்வ்டு, சைனா இன்வால்வ்டு ஆகும். ஓகே. ஃபிசிக்கல் அட்டாக் அப்படின்னா ஈரானுடைய மிசைல் அட்டாக் இருக்கும். ஸோ இது ரெண்டும் நடக்கும். ஆக்சுவலாக பீட் எக்ஸெட் அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது கூட வந்து இந்த விஷயம் தான் பற்றி தான் கேட்குறாங்க. அதாவது இந்த போரில் ரஷ்யா, சீனா அவங்களோட நடவடிக்கைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது, உண்மையிலே இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அதை எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ உண்மையிலேயே வந்து ரஷ்யா, சீனா வந்து ஈரான் கூட வந்து தான் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அதாவது இப்போ வந்து ஒரு சிமெட்ரிக் வார்ஃபேர் கிடையாது, இது வந்து ஒரு அசிமெட்ரிக் வார்ஃபேர். ஈரான் வந்து இப்போ நம்ம அசிமெட்ரிக் வார்ஃபேருக்கு ஷிஃப்ட் ஆகுது இப்போ. ஏன்னா இது வந்து வெறும் மிசைல் அட்டாக் மட்டும் பண்ணக்கூடாது, இனிமேல் வந்து இது வந்து டோட்டலாக வந்து எக்கனாமிக் வார்ஃபேர் ப்ளஸ் வந்து குளோபல் கார்ப்பரேட் டிஸ்ட்ரப்ஷன் கொண்டாடணும். அப்போ தான் வந்து இவர்களை வந்து நம்ம இவருடைய எக்கனாமிக் பேக் போனை வந்து உடைக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு இவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது வந்து அசிமெட்ரிக் வார்ஃபேர் வரும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் அட்டாக்காக தான் இருக்கும். அப்போ வந்து ஈரான் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸை வச்சு அடிக்கிறாங்க. இஸ்ரேலு, கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்டு யூஎஸ் பேஸஸ்லாம் அடித்து இது வரைக்கும் 19+ டெத்து, 4000க்கு மேலே இஸ்ரேலில் இன்ஜூர் ஆகிருக்கான்னு சொல்கிறான். ரிப்போர்ட்டடு, இது எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியாது. இட்ஸ் வாட் ரிப்போர்ட்டட். அட்டாக்ஸ் டு யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் இதிலெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து ஹியூமன் கேஷுவாலிட்டிஸ் கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்டட் அப்படின்னா ஈரான் சைடில் 1000க்கு மேலே சிவிலியன் டெத்து இன்க்ளூடிங் சில்ட்ரன். அப்புறம் மேஜர் லீடர்ஷிப் லாசஸ், டாப் ஐஆர்ஜிசி லீடர்ஸு, சுப்ரீம் லீடர் இவங்கெல்லாம் வந்து தே லாஸ்ட். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் டசன்ஸ் கில்டு, 1000s இன்ஜூர்டு. அவ்வளோதான் வெளியே வந்திருக்கு. டசன்ஸ் தான் கில்டு, 1000 இன்ஜூர்டுன்னு போட்டிருக்கான். எத்தனை பேர், வேகப்பட்ட நகரங்கள் அழிஞ்சு போச்சு, டெல்லைவெல்லாம் அழிஞ்சு போச்சு. யூஎஸ் வந்து லிமிட்டட் பட் கன்ஃபார்ம்டு மிலிட்ரி கேஷுவாலிட்டிஸ். யூஎஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் எங்களுக்கு கேஷுவாலிட்டின்னு சொல்கிறான். சிங்கிள் டிஜிட் டு லோட்டஸ்ன்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. அது ஈரான் வந்து மிக இஸ் டேக்கிங் தி ஹெவியஸ்ட் டேமேஜ். பட் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் வந்து அதிகமாகுது, குளோபல் கிரிட்டிசிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மிசைல் அண்ட் ட்ரோன் வார் வந்து கிட்டத்தட்ட யூஎஸ் கிளைம்ஸ் 90% ரிடக்ஷன் இன் ஈரானியன் மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் டியூ டு ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறான். 19,000 ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இதில் மிசைல் லான்ச்சும் ட்ரோன் லான்ச் கேப்பபிலிட்டியை நாங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஈரான் ஸ்டில் ரிமைன்ஸ் மொபைல் லான்ச்சஸ்ஸு, ப்ராக்சி கேப்பபிலிட்டிஸ் அவங்கள்ட்ட இருக்குது. வார் வந்து பேட்டர்ன் எப்படின்னா யூஎஸ் வந்து ப்ரிசிஷன் டெஸ்ட்ரக்ஷன். யூஎஸ் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஸ்பொராடிக் ரிட்டாலியேஷன், இன்க்ரீஸிங் சைபர் அண்ட் எக்கனாமிக் டார்கெட் பண்ணுறாங்க. இது எந்தளவுக்கு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அப்புறம் ஹார்மஸ் டிஸ்ட்ரப்ஷன், அப்புறம் வந்து இது வைடன் வார் வந்து ஹிஸ்புல்லா, கல்ஃப் ஸ்டேட்டு, ரஷ்யா, சைனாலாம் இன்டைரக்டாக இதில் ஜாயின் பண்ணும் பொழுது இதனுடைய வார் வந்து தொடரும் தான் நினைக்கிறேன். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கிட்டத்தட்ட யூஎன் எஸ்டிமேட் படி குளோபல் எக்கனாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட் வந்து 194 பில்லியன் எக்கனாமிக் டேமேஜ் பாசிபிள். 194 பில்லியன். இமீடியட் எஃபெக்ட் வந்து ஆயில் ப்ரைஸ் வொலட்டாலிட்டி, அது வந்து ஏறுது இறங்குது. ஷிப்பிங் ரிஸ்க் இன் கல்ஃபில் ஷிப்பிங் ப்ராப்ளம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்னால். அப்புறம் கார்ப்பரேட் எவாக்குவேஷன், எம்என்சியில் கம்பெனி செயல்பட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு எங்கள் மிடில் ஈஸ்ட்லேயும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லேயும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் வந்து கார்ப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் எக்கானமி அண்டு சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இதெல்லாம் நடக்கும் போதும் ஒட்டுமொத்தமான குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் இஸ் பாசிபிள். அப்போ யூஎஸ், இஸ்ரேல் வந்து மிலிட்ரியில் டாமினேட் பண்ணுறான். பட் ஈரான் வந்து வீக்கெண்டு தான், பட் ஸ்டில் ஒரு டேஞ்சரஸ் எஃபெக்டை வந்து கொடுத்துட்ருக்கு. யாருக்கு? இஸ்ரேலுக்கும் யூஎஸுக்கும். வார் டைப் வந்து ஹைப்ரிட் வாராக மாறிடுச்சு. வார்ஃபேர், எக்கனாமிக் அண்டு சைபர் வார்ஃபேராக மாறிருக்கு. எஸ்கலேஷன் ரிஸ்க் வந்து ஹையாக இருக்குது. பட் இப்போதைக்கு ஏதோ கண்ட்ரோலாக இருக்குது, பட் எஸ்கலேட் ஆகும் அப்படின்றது தான். அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுக்கும் குளோபல் கிரைசிஸுக்கும் நம்ம வழிவகுத்து கொண்டே போயிட்டுருக்கோம். இதை நிறுத்துறதுக்கான எந்த ஸ்டெப்பும் குளோபல் லீடர்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியல. ஒன்று அமெரிக்காவாக நிறுத்தினா தான் இது போர் முடிவுக்கு வரும், இல்லைன்னா ஈரான் வந்து நிறுத்தினா தான் போர் முடிவுக்கு வரும். ஓகே சார். ஆக்சுவலாக இந்த போர் மூலமாக வந்து ரொம்ப வந்து அமெரிக்கா வந்து சஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. அதாவது வந்து இப்போ பீட் எக்ஸெட்டே சொல்லும் போது கூட வந்து ரஷ்யா, சீனா வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாரு.
இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் சொல்லும்போது இப்போ நேட்டோ நாடுகள் வந்து நாங்கள் கூப்பிட்டப்போ எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் கூப்பிட்டா யாரும் வரமாட்றாங்க. அதே போல் அந்த யூரோப் நாடுகள் அவங்களுடைய தளங்களை வந்து எங்களோட விமானங்கள் வந்து பறக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஈரான் கூட வந்து ரஷ்யா, சீனா கூட நின்று வலு சேர்க்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குது, யாரும் உதவிக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த போர் வந்து கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா அதில் ரொம்ப சஃபர் ஆகுதான். அமெரிக்கா தனித்து பட்டு விட்டது. அது பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்பினுடைய தான் தோன்றித்தனமான முடிவுகளால் வந்து அமெரிக்கா வந்து இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கு. அமெரிக்கா வந்து ஏன் யூரோப்பும் நாட்டோ நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய வேண்டுகோளை புறக்கணிக்கிறது, ஏன் வந்து புறக்கணிக்கிறதுனா, இருக்கிறதே ஒன்று ஈரான். என்டையர் மிடில் ஈஸ்ட் அமெரிக்கா வசம் போயிடுச்சு. இப்போ ஈரானும் அமெரிக்கா வசம் போயிடுச்சுன்னா எப்படி வெனிசுலா 17% ஆயில் ரிசோர்ஸாக அமெரிக்கா கிட்னாப் பண்ணிச்சோ, அதே மாதிரி என்டையர் மிடில் ஈஸ்டினுடைய ஆயில் ரிசோர்ஸ் ஃபுல்லாக வந்து அமெரிக்கா வசம் போயிடும். இப்போ ஈரான் ஒழிஞ்சிச்சின்னா அமெரிக்கா வசம் போயிடும். அமெரிக்காவிட்ட போய் ட்ரம்ப் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ரேஷனாலிட்டியே இல்லாமல் டக்குன்னு மிரட்டுறது, யூரோப்பு, நாட்டோ நாடுகள், அப்புறம் ஃப்ரெண்ட்லி நாடுகள் அத்தனை பேர் மேலேயும் டாரிஃபை போடுறது, ஏசியன் கண்ட்ரிஸ் மேலே டாரிஃபை போடுறது, இஷ்டத்துக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து ஒரு எக்கனாமிக் இம்பேலன்ஸை கொடுக்கும். அதனால் வந்து ட்ரம்ப்பை நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அமெரிக்காவை நம்பினாலும் நம்புவங்களோடைய ட்ரம்ப்பை நம்புறதுக்கு தயாராக இல்லை. ட்ரம்ப் மேலே வந்து உள்நாட்டு குழப்பமே அதிகமாக இருக்குது. ட்ரம்ப்பை எப்படா ரிமூவ் பண்ணலான்ற சுச்சுவேஷன் அங்கே நிலவுது அமெரிக்காவில். நோ கிங்ஸ் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லி அந்த அமெரிக்கா முழுக்கவே வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. மாநிலமாக மக்கள் வெகுண்டெழுந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸும் செனட்டுமே வந்து ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அப்போ வந்து நேட்டோ நாடுகள் வந்து ட்ரம்ப்பை புறக்கணிச்சிருக்கு, யூரோப்பும் ட்ரம்ப்பினுடைய வேண்டுகோளை புறக்கணிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரம்ப் ஐசோலேட் ஆன மாதிரி இருக்குது. ட்ரம்ப் இதில் வந்து அவமானப்பட்டிருக்கிறார், இவர் வந்து கேவலப்பட்டிருக்கிறார். தேவையில்லாமல் இஸ்ரேல் சொன்னதை நுழைச்சி எப்ஸ்டீன் ஃபைல்னால் மூக்க நுழைச்சி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து நடுத்தருவுக்கு நிறுத்தி எக்கனாமிக் இம்பேக்டை க்ரியேட் பண்ணி குளோபல் கிரைசிஸை க்ரியேட் பண்ணி டோட்டலாக ஒரு அநியாயத்தை, அக்கிரமத்தை உலகத்து மக்களுக்கு செய்திருக்கிறார் ட்ரம்ப். இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, இன்னும் ஒரு வாரத்தில் இதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இந்தியாவில் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. அதே போல் வந்து ட்ரம்ப்பும் வந்து ஒரு தேதி ஒன்று குறிச்சிருக்காரு. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கிறதுக்கு வந்து ஏப்ரல் 6 வரைக்கும் கெடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஏப்ரல் 6க்கு அப்புறம் இந்த போர் வந்து இன்னும் உக்கிரமாக மாறுமா, இது எப்படி முடிய போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 5 நாள் சொன்னார், அப்புறம் 1 மாதம் ஆக்கினார், இப்போ ஏப்ரல் 6 ஆக்கியிருக்காரு. இவருடைய நிலைமை என்ன போகுதுன்னு யாருக்கு தெரியும்? பார்த்தா தெரியும். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இறங்கி இவரால் கிளியர் பண்ணோம்னா எப்போயோ கிளியர் பண்ணியிருப்பார். முடியலைன்னு தானே இப்போ வந்து பின் வாங்கி ஓடுறாரு. அவர் அதை சரி பண்ணணுன்னா எப்போ இதுக்கு நேட்டோ நாடுகள் வாங்க, யூரோப் வாங்கன்னு கேட்டார். ஓகே, அதனால் வந்து இது வெட்டிச்சாவடால் வீரச்சாவடால் அது வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஈரானுடைய கேப்பபிலிட்டி மொத்தமாக முடிஞ்சால் மட்டும்தான் வந்து இவரால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து கொண்டாட முடியும். அது வரைக்கும் ஈரான் வில் ரிட்டாலியேட். ஓகே சார், ஏப்ரல் 6க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்து நன்றி.